பக்கத்தில் திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த சந்திரா முகச்சாடையில். அதாவது கலைஞர் மனைவி முகச்சாயெல்லாம் இல்லை, பத்மாவதி இருக்காங்க இல்லையா, அவங்க முகச்சாலையில் தான். அதாவது இந்த சந்திரா முகச்சாலையில் பாதி அப்படியே அசலாக பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா ஒரு மீதி பார்த்தோம்னாக்கா அப்படியே கலைஞர் பொண்டாட்டியாக இருப்பாங்க அந்த பொண்ணு. எனக்கு டவுட் எப்படி இருந்துச்சுனாக்கா, தினமும் வீட்டில் உள்ளார இருக்கிறா, டாய்லெட்டே போக மாட்டாள். டாய்லெட் அவள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒன்றுக்கு போவா, குளிப்பா, ப்ரெஷ் தேய்ப்பா, குளிப்பா, சாப்பிடுவா, அவ்வளோதான் பண்ணுவாள். டாய்லெட்டே போக மாட்டாள். இங்கே இருக்கும்போது ஒரு வாரமாக சண்டை போடுறது, வம்புழுக்கிறது, டாய்லெட்டும் யூஸ் பண்ணதில்லை. அங்கே இருக்கும்போது என்கிட்ட சண்டை போடுறது, வம்புழுக்கிறது, டாய்லெட்டே யூஸ் பண்ணுறதில்ல. எப்படி ஒருத்தரால் வந்துட்டு டாய்லெட் போகாமல் எப்படி இருக்க முடியும்? அதாவது குழந்தைங்களாக இருக்கட்டும் 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவன் மட்டும் டாய்லெட்டே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாள். எப்படி? அப்போ என்னமோ நான் பண்ணுறாளுங்க, பித்தலாட்டம் பண்ணுறாளுங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் என்னமோ சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாளுங்க. என்ன பண்ணுறாளுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் யாருக்கிட்டே காமிச்சிக்கிறாமலே சைலண்ட்டாக இருந்தது காரணம். டாய்லெட்டே யூஸ் பண்ண மாட்டா.